ஹாய் யுவர்ஸ், வெல்கம் பேக். மார்ச் 26, 2024. 47 வருஷம் பழமையான ஒரு பாலத்தை டாலிங்கிற கப்பல் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. என்ன எப்படிங்கிறத வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் த வீடியோ. அமெரிக்காவில் மேரிலாண்ட் மாகாணத்தில் ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கீஸ் அப்படிங்கிற ஒரு பாலம் நள்ளிரவு 1:28 இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் ஒரு கப்பல். நம்ப முடியுதா? ஆமாங்க, போர்ட் ஆஃப் பால்டிமோர் அங்கேருந்து 12:50 300 மீட்டர் நீளமும் 48 மீட்டர் அகலமும் கொண்ட அந்த சரக்கு கப்பல் கிட்டத்தட்ட 1/2 hour 35 minutes அப்படி பயணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சரியாக 1:28 பால்டிமோர் பாலத்தில் மோதி அந்த பாலத்தையே சேதமடைய வச்சிருக்கு. ஸோ இந்த பாலத்துக்கு ஏன் ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கீஸ் பாலம்னு வந்துச்சுன்னா, 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் தேசிய கீதத்தை எழுதிய ஒருத்தர் அந்த ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கீ. அவரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த பாலத்துக்கு இந்த பேரை வச்சிருந்துருக்காங்க. இந்த சரக்கு கப்பல் அமெரிக்கா பால்டிமோர் துறைமுகத்திலேருந்து இலங்கையை நோக்கி வர இருந்த ஒரு சரக்கு கப்பல். கிட்டத்தட்ட 27 நாள் பயணம் பண்ணி இலங்கைக்கு வரணும். பயணத்தை ஆரம்பித்து ஒரு 1/2 hourலேயே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த பால்டிமோர் பாலம் கிட்டத்தட்ட 47 வருஷம் பழமையானது. 1977ஆம் ஆண்டு தான் இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.6 மைல் நீளம், கிலோமீட்டரில் சொல்லப்போனால் 2.7 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதாவது 1:26 பாலத்தை நெருங்கி நோக்கி வந்த அந்த சரக்கு கப்பல் திடீர்னு மின்சார கோளாறாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகி 2 நிமிடங்கள்லேயே திருப்பி ஸ்டார்ட் ஆகி மின்குமிழ்கள்லாம் எரிஞ்சு அந்த நேரத்தில் அந்த கப்பல்லேருந்து கருப்பு நிற புகை அதிகமாக வந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் 2 நிமிஷம் அந்த கேப்பில் அந்த பாலத்தின் தூணில் இடித்து அந்த பாலம் முழுமையாகவே சேதமடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த பாலத்தில் 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நைட் ஷிஃப்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய வாகனங்கள், கார்கள்லாம் அந்த பாலத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இடிஞ்சு விழுந்ததில் அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. 6 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. நிறைய வாகனங்கள் நீரில் மூழ்கி இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் கடுமையான குளிர்னால அந்த மீட்பு பணிகள்லாம் தாமதமாகுன்னு அந்த மாகாண மேயர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் 6 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எத்தனை வாகனங்கள் சேதமாயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 15 மீட்டர் ஆழத்தில் அந்த வாகனங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெலிகாப்டரில், அதே நேரத்தில் படகுல, ரோந்து பணியில் இருக்கிற ஊழியர்கள் மிகவும் கடுமையான முறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாலத்தினூடாக அந்த ஏரியாவில், அந்த பகுதிகளில், அந்த மாகாணத்தில் மிகப்பெரிய ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பாலம் அப்படிங்கிறது 2 பகுதியை இணைக்கிறது. ஸோ அது மூலமாக பெரிய வருமானம், நிறைய தொழில்துறைகள், நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய கம்பெனி சந்தை போட்டிருக்கும் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அது மூலமாக நிறைய வர்த்தகங்கள் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க அமெரிக்கா. ஸோ மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய மாகாணமாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததால் அந்த மாகாணத்தின் எக்கனாமி சரியலாம், நிறைய வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போகலாம், நிறைய தொழில்துறைகள் பாதிக்கப்படலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் தான் அந்த ரீசன்ட் டைமில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் சில சம்பவங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் த சிம்சன் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒரு கார்ட்டூன் சீரீஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தது, அந்த மாதிரி நிறையா ப்ரெடிக்ஷன் அந்த கார்ட்டூனில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சிம்சனில் 35வது சீசனில் 8வது எபிசோடில் 15வது நிமிஷத்தில் ஒரு பாலத்தையும் ஒரு கப்பல் அந்த இடத்துல போகிறதையும் காட்டுறாங்க. ஸோ இது ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண விஷயமா
அப்படிங்கிறது அந்த சிம்சன் தொடர் இப்போ வந்து பூம் ஆகிட்டு வருது. அந்த காட்சிகள் வந்து இப்போ நிறையா பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்க்கலன்னா நீங்களும் யூடியூப்பில் தேடி பாருங்கள். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. எதிர்காலத்தில் நிறையா ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 26லேருந்து 128 நாளைக்கு முன்னுக்கு தான் இந்த ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கீஸ் அப்படிங்கிறோட பர்த்டே வந்துச்சு. ஏன் இந்த 128 நாள் அப்படின்னு சொல்கிறேன்னா, சரியாக மார்ச் 26 விடியற்காலை 1:28க்கு தான் இந்த பாலம் கப்பலால் மோதுண்டு இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுக்கும் அந்த 128 நாளைக்கு முன்னுக்குள்ளே வந்த ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய பர்த்டேக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வாட்ச் த வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.